நாம் நேற்று பார்த்தோம். முதலாவது ஆவிக்குரியவைகளுக்காக, இரண்டாவது ஆகாரத்திற்காக, மூன்றாவது ஆரோக்கியத்துக்காக, நான்காவது அனைவருக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லாருக்காகவும். அந்த சகோதர சகோதரிகளே, உன் கணவனுக்காக நீ தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். உன்னுடைய மனைவிக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். உன் பிள்ளைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். உன்னை பெற்ற தகப்பனுக்காக, தாய்க்காக நீ தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லாருக்காகவும் தேவனை துதிக்கிற நிலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் எல்லோர் மூலமாகவும் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு நன்மை உனக்கு செய்திருக்கிறார். நாளிலே நான் ஃபேஸ்புக்ல ஒரு மெசேஜ் வச்சேன். அதுல உங்களை யாராவது பார்த்திருக்கீங்களா இல்லையா தெரியல. அதுல என்ன போட்டிருந்தேன்னா, தேங்க்ஸ் டு தோஸ் ஹூ ஹேட் மீ. என்னை வெறுத்தவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் என்னை ஒரு பலவானாக நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள். என்னை வெறுத்தவர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை கிரிட்டிசைஸ் பண்ணி என்னை விமர்சனம் செய்தவர்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏன் அவர்கள்தான் என்னை தைரியசாலியாக்கி இருக்கிறார்கள். என்னை நேசித்தவர்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏனென்றால் இவர்கள் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார்கள். என்னை விட்டு விட்டு போனவர்களுக்காக நன்றி. ஏனென்றால் எதுவுமே பெர்மனன்ட் இல்லை என்பதை நீங்கள் நிரூபித்தீர்கள். என் வார்த்தையை கேட்டவர்களுக்காக நன்றி. ஏனென்றால் நான் கொடுக்கிற தேவ செய்தியிலே வல்லமை உண்டு என்பதை நீங்கள் தான் நிரூபிக்கிறீர்கள். எனக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கு நன்றி. ஏனென்றால் உங்கள் ஜெபம்தான் இன்று இந்த சபையை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பு காட்டுறவங்களுக்கும் நான் நன்றி சொல்லியிருந்தேன். அதே போல என்னை தூஷிக்கிறவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். எஸ், பவுல் அதைத்தான் சொல்லுவான். எனக்கு நன்மை செய்தவர்களுக்காகவும் எனக்கு தீமை செய்தவர்களுக்காகவும் என்னை இம்சித்தவர்களுக்காகவும் கூட நான் நன்றி சொல்லுகிறேன். ஏதோ ஒரு விதத்திலே நான் அவர்கள் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்று நம்மில் யாராவது இருக்கிறீர்களா, என்னன்னு சொல்லி என் கணவருக்காக நான் நன்றி சொல்ல முடியும்? அவர் பயங்கரமான ஒரு துன்மார்க்கன், பயங்கர துஷ்டன், பயங்கர மூர்க்கன். என்னால் அவருக்காக நான் எப்படி தேவனை துதிக்க முடியும்? எவ்விதத்தில் என் மனைவிக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? என் மனைவி பயங்கர பிடிவாதக்காரி, அவமானிப்பதிலே, சந்தேகப்படுவதிலே. ஒருவேளை ரேங்க் கொடுத்தோன்னா அந்த தேசத்திலே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும் என்னுடைய மனைவிக்கு என்பதை போன்ற ஒரு நிலைமையில நீ இருக்கிறாயோ? ஒருவேளை பிள்ளைகள் எரிச்சல் ஊட்டுகிறவர்களாக, வேதனைப்படுத்துகிறவர்களாக, பாடுபடுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து எந்த விதத்திலே நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? பெற்றார்கள், வளர்த்தார்கள், ஆனால் என்னை கண்டுகொள்ளவே இல்லை, படிக்க வைக்க கூடல. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்காக எவ்வகையில நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும் என்று சொல்லி, ஒருவேளை நீ தேவனை துதிக்க வேண்டிய சமயத்திலே தேவனை துதிக்காமல் இப்படி விதவிதமான காரணங்களை சொல்ல முடியும். அன்பு சகோதர சகோதரிகளை, தயவு செஞ்சு கவனிங்க. நாம் எல்லோருக்காகவும் தேவனை துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. ஜப்பான் தேசத்தார் மீன்கள்னா ரொம்ப விரும்புவாங்க. ஆனா வர வர அந்த மீன் வியாபாரம் என்பது லாஸ் ஆயிட்டே இருக்கு. அப்படி ஃபிஷ் பிசினஸ்ல நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்போது அந்த மீன் வியாபாரம் செய்யறவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க, ஏன் இப்படி நாளுக்கு நாள் இந்த மீன் வியாபாரம் குறைஞ்சுகிட்டே போகுது? என்ன செஞ்சா அந்த மீன் வியாபாரத்தை நாம மறுபடியும் லாபகரமா மாத்த முடியும்னு அவங்க எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு புரிஞ்ச விஷயம், நாம கடலுக்குள்ள போய் எத்தனையோ நாட்கள் கடலுக்குள்ள இருந்து பிடிக்கிற மீன்களை நாம எல்லாத்தையும் ஐஸ் பாக்ஸ்ல போடுறோம். அப்படி ஐஸ்ல போட்டு தான் வெளியே கொண்டு வர்றோம். அப்படி கொண்டு வந்து எப்பவோ பிடிச்சு செத்து போன மீன்களை ஐஸ் பாக்ஸ்ல போட்டு வந்து கரைக்கு கொண்டு வந்து விற்கிறோம். செத்து போன மீன்கள் ஐஸ்ல வைக்கப்பட்ட மீன்கள் என்பதனால அதோட ருசி குறைஞ்சு போகிறதுனால தான் நம்முடைய வியாபாரம் இந்த மாதிரி லாஸ் ஆகுது என்ற முடிவுக்கு வந்தார்கள். சரி, அப்ப இப்ப என்ன செய்யறது? அப்ப ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அது என்னன்னா, நாம எந்த ஸ்ட்ரீமர்ஸ் வச்சிருக்கிறோமோ, அதாவது எந்த போட்ல பெரிய பெரிய படகுகள்ல போய் மீன் பிடிக்க போறோமோ, அப்படி போற அந்த பெரிய போட்டுக்கு நடுவுல தண்ணீர் தேக்கி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய தொட்டிய நாம அதுல உண்டாக்கணும். உண்டாக்கி அதுக்குள்ள அந்த தொட்டிக்குள்ள தண்ணீரை விட்டுறணும். கடல்ல பிடிக்கிற மீன்களை கொண்டு வந்து அந்த தொட்டிக்குள்ள போட்டுடலாம். அப்படி பிடிக்கிற மீன்களை கொண்டு வந்து அந்த தொட்டியில நாம போட்டுட்டோம்னா அது கரைக்கு வர வரைக்கும் உயிரோடையே இருக்கும். அப்படி கரைக்கு உயிரோடு இருக்கிற மீன்களையே கொண்டு வந்தோம்னா
உயிரோடு இருக்கிற நிலையிலேயே அவங்க மீன்களை வாங்கிக்குவாங்க. அதனால ருசியும் நல்லா இருக்கும். அதன் விளைவா நம்ம வியாபாரமும் உயர்ந்துரும். யோசனை ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அவங்க போற போட்ல எல்லாம் மத்தியில பெரிய பெரிய தொட்டிகளை உருவாக்குனாங்க. தொட்டியில தண்ணீரை விட்டு பிடிக்கிற மீன்கள் எல்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ள போட ஆரம்பிச்சாங்க. வியாபாரம் திரும்பவும் நல்லாயிடுன்னு சொல்லி ஆசைப்பட்டு மீன்களை அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. முதல் வாரம் நல்லா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் விழுந்துருச்சு. இப்ப என்ன பிரச்சனை, ஏன் திருப்பியும் வியாபாரம் டவுன் ஆச்சுன்னு அவங்க யோசிக்கும் போது, மீன்களை நாம தொட்டியில போடுறோம். தொட்டிக்குள்ள போடும்போது மீன்கள் எல்லாமே இந்த தொட்டிக்குள்ளதான் இருக்கு. ஆனா அசையாம எங்கேயும் நகராம சாகாம உயிரோடு இருக்கு. ஆனா எந்த அசைவும் இல்ல, சுறுசுறுப்பே இல்ல. சோ அந்த மீனெல்லாம் அசையாம ஆடாம சோம்பேறித்தனமா மந்தமா இருக்கிறதுனால ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கிற மீன்களுக்கு இருக்கிற ருசி இந்த மீன்களுக்கு இருக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சது. அப்போ இப்ப என்ன செய்யுது, அதுங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, ஆரோக்கியமா இருக்கணும்னா, சுறுசுறுப்பா இருக்கணும்னா, ருசியா இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணி மறுபடியும் ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்தாங்க. அதே போல அந்த முடிவு அவங்க எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கடைபிடிக்க ஆரம்பிச்சப்ப என்ன நடந்ததுன்னா, அந்த மீன்கள் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப உஷாரா, நல்ல ஆரோக்கியத்தோட அதுங்க அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அது அப்படியே கொண்டு வந்து கரையில போடும்போது அதெல்லாம் அப்படியே துள்ளி குதிச்சு சுறுசுறுப்பா இருக்கும். அப்படிப்பட்ட மீன்களை வாங்கிட்டு போறவங்க அதை சமைக்கும் போது அவ்வளவு ருசியா இருக்கிறது. இதெல்லாம் ஆரம்பிச்சதும் அந்த வியாபாரம் ஓஹோன்னு ஆரம்பிச்சது. அந்த பிசினஸ்ல மிகப்பெரிய முன்னேற்றம். சரிங்க, அப்ப என்னதான் செஞ்சாங்க அதுக்காக? அந்த பெரிய மீன் தொட்டி இருக்கு இல்லையா, அந்த தொட்டிக்குள்ளதானே அவங்க பிடிச்சிட்டு வர்ற மீனை எல்லாம் போட்டு போட்டு வச்சாங்க. அப்படி போட்ட உடனே அந்த மீனெல்லாம் அந்த தொட்டிக்குள்ள அப்படியே மௌனமா இருக்கும். அப்படி மௌனமா இருக்கிற மீன்களை சுறுசுறுப்பாவும் ஆக்டிவாவும் ஆரோக்கியமாவும் வைக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுதான்னா, ஒரு சின்ன திமிங்கலத்தை கூட நம்ம பிடிச்சிடலாம். அந்த சின்ன திமிங்கலத்தை பிடிச்சு அந்த தண்ணி தொட்டிக்குள்ள போட்டுடலாம். இப்ப அந்த திமிங்கலம் என்ன செய்யும், இந்த மீன்களை சாப்பிடணும்னு சொல்லி அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தண்ணி தொட்டிக்குள்ள இருக்கிற அந்த மீனெல்லாம் என்ன செய்ய யோசிச்சு பாருங்களேன். எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் துள்ளி குதிச்சு ஒரு செகண்ட் கூட அமைதியா இருக்காம இங்க ஓடி 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 சுத்தி அதெல்லாம் அவ்வளவு ஆரோக்கியமா சுறுசுறுப்பா ஸ்ட்ராங்கா தன்னோட உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அதுங்க ஓடிக்கிட்டே இருந்தது. அதன் விளைவா அதெல்லாம் எவ்வளவோ ஆரோக்கியமா இருந்தது, ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தது. வியாபாரமும் ரொம்ப நல்லா ஆரம்பிச்சது. அதோட ருசி கூட ரொம்ப சிறப்பானதா மாறிடுச்சு. இப்ப சிலர் கேட்கலாம், பிரதர் இதெல்லாத்தையும் எதுக்கு இப்ப இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கணும், ஆவிக்குரிய காரியங்கள சுறுசுறுப்போடு இருக்கணும், ஆவிக்குரிய பிரகாரமா பலமா இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதகரமா இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? கை வைத்து காட்டுங்க. அதுக்கு தான் பாருங்க, அதுக்கு தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட கணவர் வந்திருக்கார். எப்படிப்பட்ட கணவர சொல்லுங்கம்மா? திமிங்கலம். அந்த திமிங்கலம் வீட்டுக்குள்ள வந்துட்டா போதும், உட்கார முடியாது, நிக்க முடியாது, தூங்க முடியாது, ஒரு நிமிஷம் உட்கார முடியாது. காரணம் என்ன? ஐயோ, ராட்சசங்க. அந்த ராட்சசனால நீங்க என்ன செய்றீங்க? முழங்கால் படியிடுறீங்க. அந்த ராட்சசனால நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறீங்க. அந்த ராட்சசரால நீங்க என்ன செய்றீங்கன்னா கண்ணீர் சிந்துறீங்க, ஆண்டவருக்கு நெருக்கமா வாழ்றீங்க. ஒருவேளை அந்த ராட்சசன் இல்லாம போயிட்டா எந்த நேரமும் டிக்கு 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 இதே வேலை. என்ன அந்த வேலை? பாத்தீங்களா, உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. டிவியா, டிவி வேணும், இல்லைன்னா யூடியூபாவது வேணும். இதே வேலை. இன்று அநேக குடும்பங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் இல்லாமல், அன்பு இல்லாமல், பாச நேசம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்னன்னா, அந்த வீட்டுல திமிங்கலம் இல்லாததுதான். திமிங்கலம் மாதிரி ஒரு புருஷன் இருந்தா அந்த மனைவி கண்டிப்பா முழங்கால் படிடுவாங்க. அதே போலதான் திமிங்கலம் மாதிரி மனைவி இல்லைன்னா கணவன்மார், நீங்க தேவனுடைய சன்னதிக்கு வருவீங்களா என்ன? எத்தனையோ பேர் வந்து நேர்த்தியா, பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் ஜெபம் பண்றேன், நீங்க என்ன செய்றீங்க? நான் ஆக்சுவலா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன் பிரதர். எதுக்காக உபவாசம்? எப்படியும் என் மனைவி வீட்டுல சமைக்கிறதே கிடையாது பிரதர். சரி, இப்ப என்ன விஷயம்? நான் உபவாசம் இருந்து தொடர்ந்து ஜெபிக்கிறேன் பிரதர். எதுக்காக? என் மனைவி மாறணுங்கிறதுக்காக. உபவாசம் இருந்து அந்த கணவர் பிரார்த்தனை செய்யறாராம். எதுக்காக? மனைவி கணவனை என்ன செய்றாங்க? முழங்கால் படியிட செய்றாங்க. உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படியா செய்றாங்க.
நான் ஆக்சுவலா ஆபீஸ் முடிஞ்சோன்னா ஸ்ட்ரைட்டா ஆலயத்துக்கு வந்துடுவோம் பிரதர். என்ன விஷயம்? வீட்டுக்கு போனாங்க நரக வேதனை பிரதர். அப்போ நான் ஆலயத்துக்கு அனுப்பி வைக்கிறது யாரு? மனைவி தானே. அப்ப தேவனுக்கு நன்றி சொல்லணுமா கூடாதா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனைவியை நீர் கொடுத்ததுனால தான் உம்முடைய சந்நிதியே நான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கேன். ஆலயத்தை சுத்தி சுத்தியே என்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன். அதே போல முழங்கால் படிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க கணவர் நல்லவரா இருக்கலாம், நல்லவங்க இல்லாம இருக்கலாம். உங்க மனைவி நல்லவங்களா இருக்க, நல்லவங்க இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மாத்திரம் உண்மை, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு எப்படிப்பட்ட கணவனை தரணுமோ அப்படிப்பட்ட கணவனை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கார். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனைவியை அருளி செய்யணுமோ அப்பேற்பட்ட மனைவியை தான் தேவன் அருளி செய்திருக்கிறார். அதாவது உன்னை முழங்கால் படியிடச் செய்வதற்காக இருக்கலாம், அல்லது உனக்குள்ளே இருக்கின்ற பரிசுத்தமில்லாதவைகள் எவைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் உன்னை விட்டு விலக்குவதற்காகவோ. தேவன் கொடுத்திருக்கிற கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீ ஜாக்கிரதையா பரிசீலனை செஞ்சு பார்த்தா நீ கட்டாயமா ஏதோ ஒரு விஷயத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவாய். எரிச்சல் ஊட்டுகிற, கோபத்தை உண்டாக்குகிற பிள்ளைகள் உனக்கு எதை கற்றுக் கொடுக்கறாங்க? பொறுமைய. உனக்கு எதை கற்றுக் கொடுக்கறாங்க? சாந்த குணத்தை கற்றுக் கொடுக்கறாங்க. உனக்கு பரீட்சையை வைக்கிறாங்க. எதுக்கு? உனக்கு சாந்தம் இல்லைங்கிறதுக்காக, பொறுமை இல்லைங்கிறதுக்காக, வாய் சரியில்லைங்கிறதுக்காக. அவங்க உன்னை உணர்த்துறாங்க, உன்னை பரீட்சிக்கிறாங்க. நாம் பரீட்சையில ஃபெயில் ஆகுறோம்னா நாம நம்மள சரி செஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்ப நம்ம சரி செய்யறதுக்கு அவங்க திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்கறாங்க. சோ அன்பு சகோதர சகோதரிகள், தயவு செய்து பிள்ளைகளுக்காக, அதே போல பேரண்ட்ஸுக்காக, லைஃப் பார்ட்னர்ஸுக்காக நீ கட்டாயமா தேவனை துதிக்கணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. வேதம் சொல்லுகிறது எல்லா விஷயங்களிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த சித்தம். சோ முதலாவது ஆவிக்குரியவைகளுக்காக, ஆகாரத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, அனைவருக்காக. நம்மை துவேஷிக்கிறவர்கள் இருப்பார்கள், தூஷிக்கிறவர்கள் இருப்பார்கள், விமர்சிக்கிறவர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, நமக்கு தெரியாமலே அவங்க நமக்கு நன்மை செய்யறாங்க. துவேஷிக்கிறவர்கள் நம்மை துவேஷிக்கிறார்கள் என்றால் அவங்க உண்மையை நமக்கு பரீட்சை வைக்கிறாங்க. என்ன பரீட்சை வைக்கிறாங்க? நான் துவேஷிச்சா மறுபடியும் துவேஷிக்கிறியா இல்லையா? நீ திரும்ப துவேஷிச்சன்னா நீ ஆவிக்குரியவன் அல்ல, பரீட்சையில ஃபெயில் ஆகி போயிட்ட. திரும்ப தூஷிச்சா நீ ஆவிக்குரியவன் அல்லவே அல்ல, பரீட்சையில ஃபெயில் ஆயிட்ட. சோ யதார்த்தத்திலே நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய அறியாமல் இருப்பவர்கள் நம்மை பரீட்சிக்கிறார்கள். அந்த பரீட்சையில நாம் பாஸ் ஆகும் போது தேவனை கனப்படுத்துவோம். ஃபெயில் ஆவோம் என்றால் தேவனுடைய நாமத்திற்கு அவமானத்தை உண்டாக்குவோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சோதனை, அல்லது ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு நபர், ஒவ்வொரு நாளும் யாரோ ஒரு நபருடைய குணம் நம்மையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பரீட்சிக்கிறது என்ற சத்தியத்தை மறந்துவிடக் கூடாது. அந்த பரீட்சையில் நாம் பாஸ் ஆகிறோமா அல்லது ஃபெயில் ஆகிறோமா, அது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஐக்கியத்தை சார்ந்திருக்கிறது. நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு, சமாதானமாக வாழ்ந்து கொண்டு, சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டு, சமஸ்த மனுஷரோடும் ஐக்கியத்தோடு நீ வாழ்கிறாய் என்றால் நீ தேவனோடு சமாதானமாக வாழ முடியும். மறுபடியும் நினைவு கூற விரும்புகிறேன், தேவனிடத்திலே சமாதானம் இல்லாதவர்கள் தங்களை சுற்றி இருக்கிறவர்களோடு சமாதானத்தோடு இருக்கிறது என்பது சாத்தியம் அல்ல. தேவனோடு சமாதானம் கொண்டு வாழ்கிறவர்கள் தங்களை சுற்றி இருக்கிற எல்லாரோடும் கூட சமாதானத்தோடு வாழ்வார்கள், சந்தோஷமாகவும் வாழ்வார்கள், நல்ல ஐக்கியத்தோடும் கூட வாழ்வார்கள். நாளிலே பரீட்சை. உனக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானம் இருக்கிறதா என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரி. உன்னை சுற்றி இருக்கிறவர்களோடு நல்ல ஐக்கியம் இருக்கிறதா என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரி உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காக. அப்படி இல்லாமல் இருப்பாய் என்றால் இன்று உன்னை நீ சரி செய்து கொள். ஆண்டவரே, உம்மோடு சமாதானமாக நான் இல்லை என்பதால் தான் என் சுற்றத்தாரோடும் எனக்கு சமாதானம் இல்லை. என் கணவனோடு உள்ள சமாதானத்தை இழந்து விட்டேன், மனைவியோடுள்ள சமாதானத்தை இழந்து விட்டேன், என் பிள்ளைகளோடுள்ள சமாதானத்தை இழந்து விட்டேன், உத்தியோகம் செய்கிற இடத்தில் என்னை சுற்றி இருக்கிறவர்களோடு உள்ள சமாதானத்தை இழந்து விட்டேன். எங்கே இருக்கிறேனோ அங்கே நான் சமாதானத்தை இழந்து கொண்டே இருக்கிறேன். அது உன்னுடைய குறை. அந்த குறைவுக்கு காரணம் என்னவென்றால் தேவனோடு கூட உனக்கு சமாதானம் இல்லாது போனதுதான். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிதாவுக்கும் இடையே சமாதானம் இருந்தது. அன்று ராத்திரி இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாய் தம்முடைய எல்லாவற்றையும் பிதாவினிடத்தில் அர்ப்பணித்து சொன்னார், பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று. சம்பூரணமாக தம்முடைய சித்தத்தை தம்முடைய பிதாவினிடத்தில் அர்ப்பணித்து விட்டார்.
அதன் பிறகு என்ன நடந்தது? மிகவும் ஹிம்சித்தார்கள், மிகவும் துவேஷித்தார்கள், மிகவும் துன்பப்படுத்தினார்கள், மிகவும் காயப்படுத்தினார்கள். 3 ஆணிகளிலே தொங்க விட்டு விட்டார்கள். கொஞ்சம் யோசிங்க. வாயை திறந்து யாராவது ஒருத்தரையாவது திட்டினாரா? தம்முடைய வாயை திறந்து ஒருவரையாவது அங்கே தூஷித்தாரா? தம்முடைய வாயை திறந்து ஒருவரையாவது அங்கே சபித்தாரா? இல்லவே இல்லைங்க. ஆனா என்ன செய்தார்? தாம் யார், தம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் என்ன, தம்முடைய குணங்கள் என்ன, தமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் என்ன என்பதை சிலுவையில் தொங்கிக் கொண்டு கூட இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். என்ன சொன்னார்? பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறதுனால எல்லாம் மன்னிங்க. எங்க பகைங்க, எங்கெங்க கோபம், எங்க ஆவேசம், எங்கே தூஷித்தல், எங்கே சபித்தல்? இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள், அதாவது அவர்கள் குணமாக இருக்கலாம், அவர்களுடைய பேச்சாக இருக்கலாம், அவர்களுடைய செயல்களாக இருந்தாலும் அவைகள் நம்மை பரீட்சிக்கின்றன. இந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது. இப்ப வரைக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வைத்த பரீட்சைகளிலே நாம் ஃபெயில் ஆகியிருப்போம் என்றால், ஆவிக்குரிய காரியங்கள் இழந்து போயிருப்போம் என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்மிடத்திலே எனக்கு ஐக்கியம் இல்லாததினால்தான் என்னை சுற்றி இருக்கிறவர்களோடு உள்ள சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேன். என மன்னிங்க ஆண்டவரே. இனிமேல் என்னை சுற்றி இருக்கிறவர்களோடு நான் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது உம்மோடே கூட நான் சமாதானமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கட்டாயம் உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய நடத்தை எதுவாக இருந்தாலும் அது பரீட்சை என்று உணர்ந்து, ஆண்டவரே அந்த பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன், நான் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்ல முடியும். அப்படி பரீட்சை வைப்பதால் தான் உன்னுடைய நடத்தைகள் எல்லாம் வெளிப்படும் போது நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த பரீட்சைகளால் தான் என்னுடைய ஆவிக்குரிய பலவீனம், என்னுடைய ஆவிக்குரிய குறைபாடுகள் எனக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆண்டவரே, அந்த பரீட்சைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாயிருந்தாலும் தீமை செய்கிறவர்களாயிருந்தாலும் தயவு செஞ்சு கவனிங்க. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்பதுதான். எல்லாருக்காகவும் தேவனை துதிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரியவர்களுக்காக, ஆரோக்கியத்திற்காக, ஆகாரத்திற்காக, அனைவருக்காக, கடைசியாக அனைத்திற்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாவற்றுக்குமாக. வாங்க, எல்லாவற்றுக்காகவும் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். அது சிரமங்களாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், அது வியாதிகளாக இருந்தாலும், பாடுகளாக இருந்தாலும், பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும், அவமானங்களாக இருந்தாலும், அல்லது அபாயங்களாக இருந்தாலும், தயவு செஞ்சு கவனிங்க. இவர்கள் எல்லாவற்றுக்காகவும் நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். சிரமங்கள் வரும்போது எப்படிங்க தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும்? அவமானம் வரும்போது எப்படி தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும் பிரதர்? அநேக சந்தர்ப்பங்கள்ல நாம் ஒரு விஷயத்தை மறந்து போயிடுறோம். அது என்னன்னா, நமக்கு வருகிற சிரமங்களாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், சிக்கல்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும், அவைகள் உண்மையில நாம் செய்த தவறுகளுக்காக அல்ல. நமக்கு சிரமங்கள் வருகிறது என்றால் அவை நமக்கு நன்மையைத்தான் செய்யும். இந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது. அதைத்தான் பக்தனாகிய தாவீது விதமாய் சொல்லிருக்கிறான். 119வது சங்கீதத்தின் 71வது வசனத்திலே இப்படி சொல்கிறான்: நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். யாராவது இன்று சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? யாராவது இன்று கண்ணீரின் பள்ளத்தாக்கின் மத்தியில் இருக்கிறீர்களா? கஷ்டங்களை எதிர்கொள்ளுகிறீர்களா என்றால் இன்று மனப்பூர்வமாய் தேவனை துதியுங்கள். ஆண்டவரே, நான் சந்திக்கிற இந்த கஷ்டங்கள், இந்த சிரமங்கள் எனக்கு நன்மை செய்வதற்கே நீர் அனுமதித்திருக்கிறீர் என்ற யதார்த்தத்தை உணர வேண்டும். சில சமயங்கள்ல சில குழந்தைங்க உற்சாகத்துல துள்ளி குதிச்சு சமயங்களை கால கீழே உடைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி கையோ காலோ பிராக்சர் ஆகும்போது என்ன செய்வாங்கன்னா, மாவு கட்டு போடுவாங்க. அந்த காலில் இருந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு பட்டையை வச்சு மாவு கட்டு போடுவாங்க. அப்போ காலை மடக்கவே முடியாது. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு பாடு இருக்கும் தெரியுமா? எவ்வளவு எரிச்சலா இருக்கும் தெரியுமா? படுக்கும்போது கூட காலை மடக்கி வைக்க முடியாது. பாத்ரூம் போகும்போதும் காலை மடக்க முடியாது. உட்காரலான்னா காலை மடக்க முடியாது. ஸோ அந்த மாவுக்கட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த மாவுக்கட்டு எப்படியாவது பிரிச்சு போட்டணும் அப்படிங்கிற ஒரு எரிச்சல் அந்த மாவுக்கட்டு மேல அப்படி இருக்கும். அது தனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். அது அளவுக்கு மீறி ஒரு எரிச்சலை, கஷ்டத்தை கொடுக்கும். அன்பு சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் கவனிங்க. அந்த மாவுக்கட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டத்தையும்
சிரமத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. ஆனா யதார்த்தத்துல அந்த மாவுக்கட்டு அந்த குழந்தைக்கு நன்மையை செய்தா தீமை செய்தா? யோசிச்சு பாருங்க. அந்த மாவுக்கட்டு அந்த குழந்தைக்கு தீமையை உண்டாக்குதா இல்ல நன்மையை உண்டாக்குதா? நன்மை உண்டாக்குதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்களேன். எஸ். இன்று உனக்கு எதெல்லாம் சிரமமா தெரியுதோ, இதெல்லாம் உனக்கு கஷ்டமா தெரியுதோ, இதெல்லாம் உனக்கு பாடு மாதிரி இருக்கோ, இதெல்லாம் உனக்கு வேதனையை உண்டாக்குதோ, நீ ஜாக்கிரதையாக புரிந்து கொள்வாய் என்றால் தேவன் அவற்றை உன்னுடைய நன்மைக்காகத்தான் அனுமதித்திருக்கின்றார் என்ற சத்தியத்தை நீ உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இதை மறந்து விடாதே அன்பு சகோதரனே, சகோதரியே. சுமார் 17 வயதிலே தாவீது அபிஷேகிக்கப்படுகிறான் ராஜாவாக. உடனே நேரா போய் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செஞ்சிட்டானா? அது நடக்கல. தேவன் என்ன செய்தார்? ஏறக்குறைய 13 வருடங்கள் சிரமங்களுக்குள்ளாக கடக்க வைத்தார், கஷ்டங்களுக்குள்ளாக நடத்தினார், நிந்தைகளுக்குள்ளே கொண்டு போனார், ஆபத்துகளுக்குள்ளே கொண்டு போனார், அனுமதித்தார். இவள் எல்லாவற்றையும் 13 வருடங்கள். அந்த சிரமங்கள், அந்த கஷ்டங்கள் அவை தாவீதுக்கு என்ன செய்தது? மிகுந்த பக்குவத்தை கொடுத்தது. 13 வருட அந்த சிரமத்தின் காலம் தாவீதை ஒரு அற்புதமான ராஜாவாக மாற்றியது. ஒரு டிம்பர் டிப்போவுக்கு நீங்க போய் பாருங்களேன். அங்க பெரிய பெரிய தண்ணீர் தொட்டிகள் இருக்கும். அந்த தண்ணீர் தொட்டிகளுக்குள்ள நீங்க பெரிய பெரிய மரத்துண்டுகளை பார்க்க முடியும். சில மரத்துண்டுகள் வெளியே இருக்கும், சில மரத்துண்டுகள் அந்த தண்ணிக்குள்ள இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா கோடை காலத்துல அங்கதான் இருக்கும், மழை காலத்திலும் அது அங்கதான் கிடக்கும், குளிர்காலத்தையும் அங்கதான் இருக்கும். அப்ப நீங்க நினைப்பீங்க, எதுக்கு இந்த மரங்களை பயன்படுத்தாம இந்த மரத்துண்டுங்களை எல்லாம் இப்படி தூக்கி போட்டிருக்காங்களே, என்னது மழை காலத்துல நனைஞ்சுக்கிட்டு இருக்கு, தண்ணிக்குள்ள அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கு, பனி காலத்திலயும் அதெல்லாம் அப்படியே கிடக்குது, வெயில் காலத்துல காஞ்சி போகுது, உபயோகம் இல்லாத இங்கேயே கிடக்குது, எதுக்காக இப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு கேள்வி எழலாம். நான் தயவு செஞ்சு கவனிங்க. அந்த துண்டு எப்போ அந்த வெயில்ல காஞ்சு, மழையில நனைஞ்சு, பனிக்காலத்துல வறண்டு, அப்படி எல்லா சீசனுக்குள்ளையும் அந்த மரத்துண்டு சென்று வந்த பிறகுதான் நீங்க அதை நேர்த்தியா கட் பண்ணி அதை ஒருவேளை வீட்டு வாசற்கதவா இருக்கலாம், அல்லது சேராக இருக்கலாம், அல்லது ஒரு டேபிளாக இருக்கலாம். அதை நீங்க அப்படி உருவாக்கும் போதுதான் அது பெர்மனன்ட்டா இருக்கும். பனிக்காலத்திலயும் அதோட ஷேப் மாறாது, மழை காலம் வந்தாலும் ஷேப் மாறாது, வெயில் காலம் வந்தாலும் அதோட ஷேப் மாறாது, அதோட ஷேப்பும் மாறாது, அதோட ஸ்ட்ரென்த்தும் மாறாது. காரணம் என்னன்னா அது எல்லாவற்றுக்குள்ளும் போய் வந்துருச்சு. வீட்டுல கவனிச்சிருப்பீங்க நீங்க, சில காலம் வரும்போது கதவு அதுக்கு முன்னால் நல்லா ஈஸியா மூடி இருக்கும். ஆனா ஒரு சீசன் வரும்போது அந்த கதவு சரியா மூடாது, அதை அப்படி பலமா தள்ளி தள்ளி, எங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க, என்னம்மா கதவு ஒழுங்கா மூட மாட்டேங்குது, ஏன் ஒழுங்கா தானே மூடிட்டு இருந்தா? ஆமா, ஆனா இப்போ ஒழுங்கா சாத்த மாட்டேங்குதே. கதவை தள்ளி பிடிக்கிறது ஒருத்தர், தாழ்பால் போடுறது ஒருத்தர். காரணம் என்ன? ஷேப் அவுட். தன்னோட ஷேப் அதை இழந்து போச்சு. காரணம் என்ன தெரியுமா? அது சீசனிங்குள்ளாக செல்லவில்லை. இந்த நாளிலும் வாழ்க்கையிலே தேவன் உன்னை சீசன் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால், சிரமங்களினூடே, அவமானங்களினூடே, ஆபத்துக்களினூடே, பாடுகளினூடே தேவனை கொண்டு போய் கொண்டிருப்பார் என்றால் தேவனை நீ ஸ்தோத்தரி. ஏனென்றால் உன்னை ஒரு அற்புத பாண்டமாக பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார் என்பதால் தான் அந்த சிரமங்களுக்குள்ளாக உன்னை அழைத்துக் கொண்டு போகிறார். நல்ல கவனிங்க. எல்லா விஷயங்களுக்காகவும் தேவனை துதிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இந்த காது வலி தாங்க முடியாம டாக்டர் கிட்ட போனப்போ டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, உள்ள புண்ணாயிருக்கு, அதனால காதுல ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் செய்யறதுக்காக ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயாச்சு. அந்த டாக்டர் ஐயா ஷார்ப்பா இருக்கிற ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டாரு. ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், நீ காது வலியோட வந்த? ஆமா டாக்டர், வலி தாங்க முடியாம தான் வந்தேன் டாக்டர். நான் செய்ய போற ஆபரேஷன் கூட உனக்கு கொஞ்சம் வலியை கொடுக்கும். ஜாக்கிரதையா கவனிங்க என்ன சொல்றாருன்னு. நான் செய்ய போற ஆபரேஷன் உனக்கு வலிய உண்டாக்கும், ஆனா தீங்க மாத்திரம் அது உண்டாக்காது. என் தேவன் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற ஆபரேஷன் வலியை மாத்திரமே உண்டாக்குமே தவிர தீங்கை உண்டாக்கவே உண்டாக்காது. எனவே நீ தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். சிரமங்களுக்குள்ளாக இருக்கிறாயா? சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? கடந்த வருடம் முழுக்க சிரமங்கள் தானா, கஷ்டங்கள் தானா என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீ பலப்படும். எந்த சீசனையும் எதிர்கொள்ளக்கூடிய நபராக உன்னை மாற்றி இருக்கிறது அந்த சிரமங்கள் தான், அந்த கஷ்டங்கள் தான், அந்த அவமானங்கள் தான். எனவே அவற்றிற்காக நீ தேவனை துதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்காக தேவனை துதிக்க வேண்டும். எல்லாருக்காகவும்
தேவனை துதிக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களுக்காக, ஆரோக்கியத்திற்காக, ஆகாரத்திற்காக, கடந்த வருடம் முழுவதும் தேவன் காண்பித்த கிருபைக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டுமா கூடாதா? ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். அதே சமயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை பலவீனமாயிருப்பா என்றால் இந்த வருடத்தில் தேவ உதவியை நீ நாடு. ஆரோக்கிய விஷயங்களிலே பலவீனமாக இருந்தால் இன்றைய ஆண்டவருடைய கருணையை வேண்டு. ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாத நிலைமைக்குள் இருப்பாய் என்றால் இந்த வேளையிலே ஆண்டவருடைய தயையை வேண்டு. எல்லோரையும் விட்டு விலகி ஒரு தனிமையில் இருக்கிற நபராக நீ இருப்பாய் என்றால் ஆண்டவரோடு சமாதானமாகு. சிரமங்களினோட, கஷ்டங்களினோட கடந்த வருடம் முழுவதும் நீ கடந்திருப்பாய் என்றால், கழித்திருப்பாய் என்றால், வரும் புதிய வருடத்திலே தேவனுடைய மேன்மையான அதிகமான ஆசீர்வாதங்களை வேண்டிக் கேள். வாருங்கள், ஒருமனப்பட்டு ஜெபித்து தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கலாம். அன்பின் பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. எங்களுடைய மனதின் எல்லா விண்ணப்பங்களையும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியங்களுக்காக, எங்களுக்கு அருளி இருக்கிற ஆரோக்கியத்துக்காக, எங்களுக்கு அருளிய ஆகாரத்துக்காக, எங்களுக்கு அருளிய எல்லாருக்காக, எல்லாவற்றுக்காக தேவனே உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்களுடைய பழைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் எங்களுக்கு பலவீனமாக இருந்ததோ, அவைகள் எங்களோடு கூட வரக்கூடாது. எந்த பரிசுத்தம் இல்லாமைகளெல்லாம் இருந்ததோ அவைகள் எங்களோடு வரவே கூடாது. எந்த கெட்டவைகள், எந்த பாவ கிரியைகள், எந்த பாவ நட்புகள் எங்களோட கூட இருந்ததோ இனி அது எங்கள் பின்னால் வரக்கூடாது. அவைகளை நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த பழைய வருடத்தோடு கூட அவைகளை நிறுத்துங்க. புதிய சிருஷ்டிகளாக, உம்முடைய பிள்ளைகளாக புதிய வருடத்திலே அடியெடுத்து வைத்து உமக்காக கனமான சாட்சிகளாய் ஜீவிக்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.